காய்ஸ் நல்ல ட்ராமாவாக சூஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு அடி வாங்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் காப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி கிடச்ச ட்ராமாவெல்லாம் போடுற மாதிரி இப்போ ஆயிட்டுருக்கு. கடைசி போட்ட ட்ராமாவும் அதே மாதிரி தான் ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகாமல் போனதுக்கு அதுதான் காரணம். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் காப்பிரைட்னால என்னால் போட முடியாமல் இருக்குது. ஸோ இப்போ அதை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ட்ராமா தான். எடுத்த உடனே ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேர் ஜீனா. ஸோ அவளை கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தள்ளணும் அப்படின்னு அவளுடைய அப்பா, அவருடைய மிஸ்ட்ரஸ், அவருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா ரீசெண்டாக தான் இறந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு 18 வயசு ஆகுது. அதனால் சொத்தெல்லாம் அவங்க ஆட்டைய பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ட்ரஸோடு சேர்ந்து அவங்க அப்பாவும் இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து மென்டலி சிக்கல்லாம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சாக்கை வச்சுட்டு அவளை இங்கே ஹாஸ்பிட்டலில் தள்ளி விட்டுட்டு அவங்க ஃபேமிலியோட ஹீரோயினுடைய அம்மாவுடைய சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே கெஞ்சிரா, அப்பா நான் பாவம்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சட்டையே செய்யலை. இங்கே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈவிலாக நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து இவர் சிக்னல் கொடுக்க உடனே ஆட்கள் அங்கேருந்து வந்து நம்ம ஹீரோயினை தரத்தரன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் அழுதுகிட்டே உள்ளே போயிடுறா. டோர் க்ளோஸ் ஆகிடுது. அடுத்தது 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு குயின் மாதிரி ஆகிடுறா. ஸோ எல்லாருமே அவளுக்கு பயந்து நடுங்குறாங்க. நிறைய மரியாதைலாம் கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எப்படின்னா நிறைய வந்து வாண்டட் கிரிமினல்ஸ் எல்லாம் இருந்துட்டுருப்பாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க. அங்கே அடிக்கடி ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள்லாமும் நடந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு குட்டி பொண்ணாக உள்ளே போய் மாட்டிக்கிற நம்ம ஹீரோயின் தான் இந்த 3 வருஷத்தில் தன்னை தானே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லாரும் பார்த்து நடுங்கிற ஒரு குயின் மாதிரி இருந்திருக்கா. ஸோ இப்போயுமே வந்துட்டு அவகிட்ட பிரச்சனை பண்ணுறவங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்ருக்காளா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. இந்த குட்டி பொண்ணு இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலையே ஆளுமை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸான நர்ஸும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து காட்டுறாங்க. நீ கேட்ட மாதிரி உன் ஃபேமிலியில் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னு வாங்கி பார்க்குறாள். அவங்க அப்பாவுடைய மிஸ்ட்ரஸோடைய பொண்ணு யூரி அப்படிங்கிறவளுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. யாரு கூடனா நம்ம ஹீரோயினுடைய சின்ன வயசு ஃபியான்ஸேவோட. ஸோ சின்ன வயசில் ஹீரோயினோட அம்மா தான் இவளுக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோ கூட. ஸோ இப்போ அவனோட தான் யூரிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்குறவளும் இனிமேல் நான் இங்கேருந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது, நான் இப்போ வெளியில் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த உலகம் எனக்காக காத்துட்ருக்கு இல்லையா, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃபோட்டோவையும் வாங்கி பார்க்குறா. ஸோ பரவாயில்ல, நீ தான் ஈடன் ஷாவா, இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு யூரி அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக உள்ளே என்ட்ரி ஆகிறா. யூரிக்கு வந்து ஹீரோ மேலே பெரிய லவ்வெல்லாம் கிடையாது. ஆனால் ஹீரோ தான் இப்போதைக்கு அந்த கண்ட்ரியிலே வந்துட்டு ரிச் ஆனவன். ஸோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல சொத்து சுகமெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற பிளானோட தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டு இங்கே ரெடியாகி வரா. ஸோ அவள் அங்கே அழகாக ரெடியாகி வந்திருக்காளா. இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் காசிப் பண்ணுறாங்க. இவ தான் வந்துட்டு 2வது பொண்ணு. ஃபஸ்ட்டு வேறு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனால் அவள் சைக்கோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவள் என்ன ஆனானே தெரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய ஃபேமிலி கிட்ட ஹீரோயின் தான் யூரி அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்ப வச்சுருக்காங்க. அதாவது ஹீரோடைய அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுருக்காங்களா. ஸோ இப்போ அதனால தான் இவன் யூரியா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் அங்கே ஐடோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே திடீர்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பறந்து வந்து விழுகிறாங்க. பார்த்தா ஹீரோயின் அங்கே மாசாக வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ இவத்துக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகும் போது நம்ம ஹீரோ மட்டும் அவளை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ஸோ இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு யூரி கத்துறாளா. உடனே ஹீரோயினும் வேறு எதுக்காக, உன் கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான், என்னுடைய ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியில் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே வரா. ஹீரோ அப்படியே வந்துட்டு அவளை பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கான். ஸோ யூரி வந்துட்டு இது எல்லாத்தையும் கவனிக்கிறாளா. அங்கே ஹீரோயின் வந்த உடனே யூரியை பிடிச்சி ஓரமாக தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸராக வந்துட்டு தனியாக அறிமுகப்படுத்திக்கிறா. நான் தான் ஜீனா, உன்னுடைய ரியல் ஃபியான்ஸே அப்படின்னு சொல்கிறா. வருஷமாக சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் இருந்தவெல்லாம் எனக்கு ஒய்ஃப் ஆகிட முடியுமா, என் ஃபேமிலிக்குள்ளே மருமகளாகி உள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் முடியாது, உன்னுடைய ரியல் ஒய்ஃபே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை புல் பண்ணுறாளா. இதை பார்க்குற யூரிக்கு கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்றா. ஹீரோயின் கீழே விழுக போகும்போது ஹீரோ டக்குன்னு அவளை தாங்கி பிடிச்சிட்றான். 2 பேரும் அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருந்துட்டுருக்காங்களா. அப்போ யூரிக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஸோ யூரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு பக்கத்தில் போக ஹீரோயின் பலீர்னு அவளுக்கு ஒரு அறை கொடுக்குறா. ஸோ இப்போ அங்கே யூரி அடை வாங்கின உடனே அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவ ஒரு பைத்தியங்கிறது இப்போவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இத்தனை பேருக்கு முன்னாடி யூரி அடிக்கிறா. ஆள் இல்லாதப்போ என்னெல்லாம் பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பொறுமையாக ஹீரோ திரும்பி பார்த்து, இப்போ உனக்கு ஒய்ஃபாக இருக்கிற தகுதி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஹீரோவும் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளோட கையை கொடுத்துக்கிட்டு, இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நீ தான் என்னுடைய ஒய்ஃப், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஒன்றால் என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு இதை தானே எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ டக்குன்னு அவளை தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு ஏதோ மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி அங்கேருந்து வந்துட்டு ரொம்ப டாமினரிங்காக வாக் பண்ணிட்டு போகிறான்னா யூரிக்கும் அவளுடைய பேரண்ட்ஸ்க்கும் முகத்தை எங்கே வைக்கிறதுனே தெரியல.
ஹீரோயின் வந்துட்டு யூரியை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. 2 பேரும் லீகலாக கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்களா. ஹீரோ அவளை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்ததுக்கப்புறமா அவன் ஆனால் வந்துட்டு கை கொடுத்துட்டு நடப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொமான்டிக்காக கையை நீச்சான். ஆனால் ஹீரோயின் அதை கண்டும் காணாத மாதிரி அங்கேருந்து வந்துட்டு இண்டிபெண்ட்டாக கிளம்பி போயிட்டாளா. ஸோ வேகமாக போகிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு மனசில் கொஞ்சம் வந்துட்டு ஏக்கம் வந்துடுது. என்னது இது, இவ இப்படி நடந்துட்டுருக்கா, நிஜமாவே இவ கிரேசி தானா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கா. நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சுக்காகத்தான். மற்றபடி உனக்கு வந்துட்டு என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணுவேன். என்னுடைய கார்ட்ஸு, என்னுடைய பணம், என்னுடைய கார்னு எல்லாத்தையுமே நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட லவ் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அங்கே அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காளா. இப்போ ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்க நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரி கிட்ட க்ளோஸராக போயிட்டு அவெல்லாம் என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாத, கண்டிப்பாக உனக்கு அது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ என்னடா இவ இப்படி பாம் மாதிரி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயினும் என்னையை பொறுத்த வரைக்கும் நீ வந்து எனக்கான ஒரு ட்ராஃபி மட்டும்தான். ஜீனா கிட்ட இருந்து உன்னைய நான் வாங்கியிருக்கேன். ஜீனாக்கு கிடைக்க வேண்டிய பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். நீ இந்த பக்கத்தில் இருந்தியா, அழகாக இருந்தியா, கூப்பிட்ற இடத்துக்குலாம் வந்தோமா, நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சோமா. ஸோ என் பேச்சு கேட்டுக்கிட்டு என்னையை அடக்கி ஆளணும்னு நினைக்காம அமைதியாக என் கூடவே இருந்தால் எல்லாமே ஸ்மூத்தாக போகும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காளா. ஹீரோ உடனே கோவப்பட்டுட்டு டாமினேரிங்காக அப்படியே மாறி அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு க்ளோஸராக போகிறான். ஹீரோயினும் என்ன பண்ணுறேன், என் பக்கத்தில் வர வேலை வச்சுக்காத, நம்மளுக்குள்ளே இருக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். ஸோ நீ என்னை தொடக்கூடாது, நானும் உன்னை தொடமாட்டேன். மற்றபடி வந்துட்டு உனக்கும் எனக்குமான பெனிஃபிட்ஸ்க்கு நடந்த கல்யாணம் மட்டும்தான் இது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இப்போ நம்ம லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ உன் மேலே எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை தான் இல்லைங்கிற உன் மண்டையில் இப்போவே ஏற்றிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி என்ன பெனிஃபிட், இந்த கல்யாணம் எதுக்காக நீ என்னை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோ. ஸோ உன்னை பிடிச்சலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெனிஃபிட்டுக்காக தான் கல்யாணம் பண்ணேன். அது என்னென்னா உனக்கு சொத்து வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது. அதாவது நீ வாரிசு கிடையாதுன்னு சொல்லி உன்னுடைய சொத்தெல்லாம் அட்டையை போடுறதுக்காக உன் ஃபேமிலி மெம்பர்ஸே நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் உன்னையும் உன் சொத்தையும் நான் காப்பாற்றி தரேன். ஆனால் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன், நீ கூட இருந்து எனக்கு கைட் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு உன்னுடைய ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இப்போதைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நாலு ஹீரோயின் முறைப்படி பார்த்தா ஹீரோடைய வீட்டுக்கு போகணும், அவங்க எல்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஹீரோ வந்துட்டு அவளை மட்டும் தனியாக போக சொல்லிடுறான், அவன் என்ன பண்ணுறான்றதை பார்க்கறதுக்காக. ஆனால் அது அவளுக்கு முன்னாடியே அவனுடைய வீட்டுக்கு அவன் வந்து காத்துட்ருக்கான். ஸோ இப்போ அங்கே அவனுடைய வீட்டுக்கு யூரியை ஹீரோடைய கசன் இன்வைட் பண்ணுறா. யூரியை பார்த்து அவளும் நீ மட்டும் தான் எங்கள் அண்ணனுக்கு ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு தகுதியோடு இருக்கவ, ஸோ கண்டிப்பாக ஹீரோன்னு ஏதாவது பண்ணி நான் இங்கேருந்து ஓட விட்டுடுறேன், நீ எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது யூரி வந்துட்டு இவகிட்ட ரொம்ப விக்டிம் மாதிரி நடிச்சிட்டு இருக்காளா. ஸோ யூரி வந்துட்டு இவளை பாவ பார்த்துட்டு உடனே எங்கள் அண்ணனை சேர்த்து வைக்கிறது தான் என் வேலை, அவள் இப்போ வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முணங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே தனியாக வராளா. வந்த உடனே இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஹீரோக்கு இவளை பிடிக்கல, அதனால தான் கல்யாணமான அடுத்த நாளே தனியாக வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் அவாட்டுக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகும்போது ஹீரோடைய கசன் அவளை கூப்பிட்டு தடுத்து நிறுத்துறா. இங்கே நின்றுட்டுருக்கோம்ல, பார்த்து கண்ணு தெரியலையா, நான் தான் ஹீரோடைய ஒரே கசன் அப்படிங்கிற மாதிரி இவ அறிமுகப்படுத்திக்கிட்டு திமிரா நிற்கிறாளா. ஹீரோயினும் வந்துட்டு கண்டு காடாத மாதிரி அப்படியே உள்ளே நடக்கும் போது அவள் கையை பிடிச்சி இழுக்கிறா. உடனே நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. அவள் கையை உதறி தள்ளிக்கிட்டு என்கிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நான் நடந்துப்பேன், சொல்லப்போனால் அதை விட மோசமாக கூட நடந்துப்பேன், 3 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த கசனும் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கே மரியாதை இல்லாமல் பேசுவியா அப்படின்னு உடனே ஹீரோயின் பொலின்னு அவளுக்கு ஒரு அறை கொடுத்துட்றா. உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு எம்எல்ஏ கை வச்ச உன்ன என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோயின் 2 பக்கமும் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி வச்சு வாங்கிட்டு இருக்கா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல போல, அண்ணனுடைய ஒய்ஃப் நான், அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு கொடுக்க மரியாதை எனக்கு கொடுத்து ஆகணும்ல, ஸோ நீ எனக்கு மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போதெல்லாம் திரும்ப திரும்ப அவளுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் தயங்காமல் வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காளா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு அடி தாங்க முடியாமல் சாரி விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோயினும் இனிமேவாது இதை புத்தியில் வச்சுக்கோ, இந்த மாதிரி சேர்வாரோட சேரணும், கண்டவங்களோடலாம் சேர்ந்தா இப்படி தான் புத்தி இல்லாமல் அலைவ அப்படின்னு யூரியை பார்த்து சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுறா. அங்கே ஹீரோடைய தாத்தா, அப்புறம் வந்துட்டு இந்த கசனுடைய அப்பா அங்கிள், ஸோ அவர் இருந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ ஹீரோடைய அங்கிளும் அப்புறம் அந்த தாத்தாக்கும் வந்துட்டு ஹீரோயினை பற்றி கேள்விப்பட்ட வரைக்குமே சுத்தமாக பிடிக்கலையா. ஸோ அங்கே வந்ததுலேருந்தே வந்துட்டு இவளை எப்படியாவது வந்துட்டு கீழே போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமா இந்த யூரி வந்துட்டு அவங்களுடைய முறைப்படி ஹீரோயின் இப்போ தாத்தாக்கு வந்துட்டு ஒரு டீ வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ யூரி என்ன பண்ணுறான்னா அந்த கப்பையே வந்துட்டு கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து கொடுத்துட்றா. ஹீரோயின் கை சுட்ட உடனே அவள் வந்து அதை கீழே போட்டுருவா, கை வந்து வெந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு இவ கொண்டு வந்து நம்மகிட்ட சிரிக்கும் போதே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறா ஏதோ பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அந்த கப்பை கையில் எடுத்த உடனே அடுத்த நிமிஷம் கசனுடைய முகத்திலே வந்துட்டு மொத்தமாக கொட்டிடுறா. ஸோ அவள் இப்போ முகம் வெந்து போயிட்டு அலறி துடிச்சிட்டு
முழிச்சிட்டு இருக்கும்போது அவளுடைய அப்பா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வராரு. ஹீரோயினை பார்த்துட்டு வந்துட்டு என்ன இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறேன்னு அவர் கத்த ஆரம்பிக்க ஹீரோயின் பொலின்னு அவளுக்கு ஒரு அற விடுறாரு. ஸோ இந்த அங்கிள் வந்து ஷாக் ஆகி நிற்கிறாரா. தாத்தாக்கும் வந்துட்டு ஹீரோயின் மேலே கோவம் வந்துடுது. அப்போ ஹீரோயினும் ஐயோ சாரி அங்கிள், உங்களை அடிச்சுட்டு நான் இங்கே தேவையில்லாமல் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொசு வந்து சுற்றிட்டே இருந்துச்சா, அதுதான் துரத்தணும்னு நினச்சோம், உங்கள் மேலே பட்டுருச்சா, சாரி மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி கேட்டுட்ருக்காளா. ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவளுடைய தாத்தா வந்துட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. நீ எல்லாம் என்ன பொண்ணு, என் பேரை உன்னை போய் எப்படி கல்யாணம் பண்ணா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோயினும் ஏன் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அந்த காலத்தில் இருக்க மாதிரி சத்தம் கூட வெளியில் வராத பேசுகிற மாதிரி ஒரு மருமக வேணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு அவருடைய வீல் சேரை வந்து புஷ் பண்ணாததுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே அந்த வீல் சேரை ஏதோ வந்து ரேஸில் போகிற மாதிரி கண்ணா பின்னாடி தள்ளிக்கிட்டே போயிட்டு மாடிப்படிக்கு மேலே வந்துட்டு நிறுத்துறா. விளிம்பில் கொண்டு வந்துட்டு தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. இவளுக்கு பின்னாடி வேற வந்துட்டு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்துட்டு இப்போ சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அவாட்டுக்கு தனவாட்டா போய் உட்காந்துக்கிறா. இதெல்லாம் என்னன்னு தெரியாதா அப்படின்னு தாத்தா வந்து திட்டுறாரா. அதுக்கு ஹீரோயினும் ஒருத்தி என்னை வந்துட்டு கீழே போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறா, இன்னொருத்தி எனக்கு வந்து அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறா, இன்னொருத்தர் உங்கள் பேர் என்ன சொத்தையெல்லாம் கையப்பற்றணும்னு பார்க்குறாரு. இது எதுவுமே தெரியாமல் இவங்க எல்லாரும் சொல்கிறதுக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்களே, நீங்கள் ஒரு குருடை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிஜமாவே ஒரு சைக்கோ தான், மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தது தான் சரி, அவளை வெளியிலே விட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க எல்லாரும் கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. தாத்தா இப்போ கோவப்பட்டுட்டு ஹீரோயினை பார்த்து நீ எல்லாம் வந்துட்டு என் பேரன் கூட வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது, மரியாதையாக வந்துட்டு அவனை விட்டுட்டு போயிடு அப்படின்றாரு. உடனே ஹீரோயினும் அதை என் புருஷன் வந்து சொல்லட்டும், நீங்கள் யாருக்கும் வந்துட்டு சொல்கிறத நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, என் புருஷன் வந்து என் கூட வாழ மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கரெக்டாக அப்போ தான் அங்கே ஹீரோ வரானா. அவன் வந்தோடனே வந்துட்டு அந்த கசன் அப்புறம் அந்த அங்கிள் எல்லாருமே வந்துட்டு மாற்றி மாற்றி ஹீரோயினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்த்தான்ல, அவன் நான் வந்துட்டு ஏற்கனவே கவனிச்சுட்டு தான் இருக்கேன், இப்போ நான் தீர்க்கமாக ஒரு முடிவு சொல்கிறேன், இதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவளோட கை கோர்த்துக்கிட்டு இவ தான் என்னுடைய பொண்டாட்டி, இதை வந்து என்றைக்குமே மாறாது, யாருக்காகவும் நான் மாற்ற மாட்டேன், இவளோட தான் நான் வாழ போகிறேன், என் லைஃபே இவ கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு அவங்களுடைய மருமகளுக்குன்னு சேர்த்து வச்சுருக்க ஜுவல்ஸ் இவளுக்கு தான், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் என் பேரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இனிமேல் இவ தான் ஹேண்டில் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் அவளுக்கு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய யூரிக்கு வயிறு எரியுது, இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து மறைச்சிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க ஹீரோவுடைய கசன் வந்துட்டு உடனே கமெண்ட் பண்ணுறா, இதெல்லாம் அவளுக்கு வந்து கிடைக்கக்கூடாது, அவள் சரியான பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் பொலின்னு இன்னொரு அற வைக்கிறாளா. அந்த கசன் உடனே பாரு உனக்கு முன்னாடியே நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போக ஹீரோவும் அவசரியாக தான் செஞ்சா, உன்னோட அன்னைக்கு நீ மரியாதை கொடுக்கறது இல்லையா, மரியாதையை அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு பயந்துக்கிட்டு இந்த பொண்ணும் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து சாரி உங்களுக்கு இனிமேல் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்க விரும்பலை, யாருக்குமே என் ஒய்ஃபை பிடிக்கல அப்படின்னா எனக்கும் இந்த இடம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அங்கேருந்து கிளம்பிடுறான். வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஃப்ரெஷ்ஷாக பாத் எடுத்துகிட்டு வரானா. ஹீரோயின் அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. ஸோ இவன் அரகண்டாக இருந்தாலும் உன் பாடி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியலையே, பரவாயில்ல நம்ம புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டு கை வச்சு தொட்டிட்டு இருக்காளா. ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி நிறுத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம கூட தான் வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினும் ஆமாம் இது பெரிய பாடி, இதுக்கும் மேலே நான் எத்தனை சூப்பரான பாடியெல்லாம் பார்த்துருக்கேன், இவன் என்னமோ வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே முனகிறாளா. ஹீரோக்கு அது காதில் கேட்டுருது. உடனே வந்துட்டு அவன் பொசிசிவ் ஆகிட்டான். மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவன் எத்தனை பேரோட பழகிருக்கா, எதுக்காக எப்படியெல்லாம் டைலாக் பேசியிருக்கா, என் பாடியை விட யார் பாடி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கானா. அப்போ கரெக்டாக அவனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. ஹீரோனை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருந்தால, நான் ஏற்கனவே கொஞ்சம் கேதர் பண்ணிட்டேன், இனி இந்த கிளப்புக்கு பார்க்கவா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மெசேஜில் இருக்க. ஹீரோயினை பார்த்துட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சரி போ அப்படின்னு சொல்கிறாளா. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிடுது, எங்கே போகிறா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்கலையே கேர் பண்ணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கப்புறமா அவளுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கால் வருது. ஸோ இப்போ வந்து நெட்டில் ஹாட் டாப்பிக்கே நீ தான், இங்கே யூரியோட கல்யாணத்தை நிறுத்தினதுலேருந்து யூரிக்கு அரை கொடுத்ததுலேருந்து எல்லாமே பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு, நீ வெளியில் வந்தாலும் வந்து உனக்குடைய பேர் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது சரி இங்கே யூரியை பற்றி ஏதாவது விசாரிக்க சொன்னேனே, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அப்படின்ன உடனே அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன் பாரு, அவள் இங்கே ஒரு கிளப்பில் ஹாட் கைஸோட டான்ஸ் பண்ணிக்கிட்டு செமையாக வந்து லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல உடனே அந்த கிளப் டீட்டெயில் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு கிளம்புறா. ஹீரோவும் அதே கிளப்பில் தான் இப்போ அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை ஒன்றுமே வந்துட்டு பிரச்சனையே இல்லாமல் அவள் மென்டலி சிக்குன்னு சொல்லி சொத்துக்காக அவளுடைய ஃபேமிலியை ஏமாற்றி வந்துட்டு அங்கே கொண்டு போய் தங்க வச்சது. அது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸாக இருந்தது. ஆனாலும் ஒரு 18 வயசு பொண்ணு எப்படி அங்கே சர்வை பண்ணான்னு தெரியல. 3 வருஷம் வந்துட்டு தன்னோட உயிரை காப்பாற்றி எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாமல் வெளியில் வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு
யூரியோடைய சொத்து விவரம், அப்புறம் அவங்க அப்பாவை பற்றிலாம் விசாரித்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ அந்த கிளப்புக்கு வந்துடுறாளா. ஸோ இப்போ அங்கே வந்து பார்க்கும்போது யூரி பயங்கரமாக வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு 3 வருஷம் நாங்கள் செத்தோமா இருந்தோமான்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு போராடிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னுடைய ஐடென்டிட்டியை வச்சுட்டு என்னுடைய அம்மாவுடைய சொத்தை வச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கல்ல, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறா. 1 2 3ன்னு சொல்லிட்டு அவள் 3ன்னு சொன்னோடனே அங்கே வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடுது. அதுக்கப்புறம் யூரி அலற சவுண்டு கேட்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒதுங்கி போயிடுறாங்களா. கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா யூரி வந்துட்டு என்னை யார் அடிச்சது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவளுடைய முகத்தில் வந்துட்டு அங்கே ஹேண்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ இதனால் யூரி வந்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ ஹீரோயின் டக்குன்னு அங்கே வந்து அவளுடைய முடியை பிடிச்சி இழுக்கிறா. இங்கே அதுக்குள்ளே வந்துட்டு ஃபன் முடிஞ்சிச்சு போல். டயர்ட் ஆகிட்டியா என்ன ஆடி ஆடி கண்டவன் கூடலாம் ஆடிட்டுருக்கல. இப்போ 3 வருஷம் நான் இல்லாமல் அந்த ஆட்டத்தை தான் வந்து போட்டுட்டு இருந்தேன்ல. இன்னும் எத்தனை ஆம்பளைங்களோட பழகியிருப்பேன், எத்தனை பேர் கூட வந்து ஆடியிருப்பேன். லைஃப் ஒரு நிமிஷமும் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்க போலவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, இனிமே என்னுடைய பேரை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து நம்ம யூரியோடைய கண்ணை வந்துட்டு கெடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் குத்த போகும்போது தான் ஹீரோ அங்கே கரெக்டாக வந்துடுறானா. யூரி அதை பார்த்த உடனே வந்துட்டு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பாரு இவ எவ்வளோ சைக்கோத்தனமாக இருக்கான்னு சொல்லிட்டு இவளை திரும்ப வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி அவள் கத்திட்டு இருக்கும் போது ஹீரோவும் ரொம்ப பொறுமையாக அங்கே வந்து ஹீரோயின் பண்ணது தான் கரெக்டு. ஆக்சுவலாக என்னோட ஒய்ஃபை வந்துட்டு நீ தப்பே சொல்ல முடியாது. என் ஒய்ஃப் என்ன பண்ணுறாலோ அதுதான் கரெக்டு. என்னுடைய லாயல் டாக் எனக்கு மட்டும் லாயலாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறான். ஹீரோயின் வந்துட்டு அது வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறானேன்னு சந்தோஷமாக நினச்சிருப்பாளா. ஸோ வந்துட்டு இவன் டாகுன்னு சொல்கிற அந்த பாயிண்ட்டை கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாகிடுது. ஹீரோ கிட்ட க்ளோஸராக போயிட்டு அவனுடைய சீக்ஸை வந்து கேரஸ் பண்ணுற மாதிரி பலின்னு ஒரு அறை கொடுத்துட்றா. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோ ரொம்ப கோவக்காரன், ரொம்ப ரிச்சானவன், என்னெல்லாம் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயப்படாமல் நின்றுட்டுருக்க. ஹீரோக்கு சமயம் கடுப்பேறிடுதா. உடனே அவனும் ஹீரோயினை என் கூட மரியாதையாக வீட்டுக்கு வான்னு சொல்கிறான். நான் உன் நாயும் கிடையாது, உன் ஆர்டரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் உன் டாயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஹீரோ உடனே அவளை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிடுறான். மறைவாத குறைவாக நடத்தின உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துதா. ரொம்ப வந்து ஒரு டாமினேரிங் ஆல்ஃபா மாதிரி மாறிடுறான். நம்ம ஹீரோயினை காரில் உட்கார வச்சு அவளோட கை காலெல்லாம் டைட்டாக வந்து இருக்குமா பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட வந்து சத்தம் போட்டுட்ருக்கான். என்ன எதுக்காக அரைஞ்ச, இவ்வளோ திமிராயிடுச்சா அவனுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆமாம், நீ தான் வந்துட்டு என்னுடைய வெறும் டூல் மட்டும்தான், அதை உன் மனசில் வச்சுக்கோ. எனக்கு ஆர்டர் போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஸோ நீயும் சரி உன்னோட ஃபேமிலி நேமும் சரி எனக்கு வந்து மேலே வர்றதுக்கான ஒரு டூல் மட்டும்தான் அப்படின்ன உடனே இந்த அளவுக்கு திமிராயிடுச்சா அவனுக்கு. நான் யாருக்குமே டூல் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் இப்போ சொல்லு யார் டாகுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினோட நேமை தான் அவன் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்துட்ருக்கான். ஆனால் ஹீரோயினும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு நீ தான் என்னுடைய டாக், ரொம்ப லாயலான டாக், இப்போ எனக்கு ஒரு ஆபத்துனோடனே ஓடி வந்தியே, அந்த அளவுக்கு லாயலான ஒரு டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இது கேட்டோடனே ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகிடுது. ஓ நான் டாக் இல்லை, சரி ஒத்துக்கிறேன், நான் டாகாகவே இருந்துட்டு போகிறேன். டாக் என்ன பண்ணணும்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்ல, அதை உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டினாதான் நான் டாகுங்கிறத வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணி கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளுறா. வந்து கொஞ்சம் கூட நகராமல் இருக்கானா. அதனால் ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அவளுடைய ஹேர் பின் எடுத்து அவனுடைய கழுத்தில் சொருவதுக்கே வந்துடுறா. அப்போ ஹீரோவும் வந்துட்டு அவள் இந்த அளவுக்கு வந்து கிரேஸியாக இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவளை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் அந்த ஹேர் பின்னை வச்சு அவனை மிரட்டி அவனோட கையெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறா. ஸோ என்னைய டாகுன்னு கூப்பிட்டல, இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கவும் வைக்கிறா. ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் காமான உடனே இந்த மாதிரி நாளைக்கு உன்னுடைய வீட்டுக்கு போகணும் முறைப்படி, ஸோ காலையில் ரெடி ஆயிரு அப்படின்ன உடனே நான் அங்கே போனதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எது பண்ணாலும் நீ என்னை தடுக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா அடுத்த நாளே ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்களா. அங்கே ஹீரோயின் வந்த உடனே அவங்க வீட்டு நேம் பிளேட்டை பார்க்குறா. அவங்க அம்மாவுடைய ஃபேமிலி நேம் இல்லாமல் அங்கே புதுசாக வந்துட்டு அவங்க அப்பாவுடைய ஃபேமிலி நேம் போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே வந்துட்டு அவளுக்கு மனசில் செமையாக காண்டிடுது. ஹீரோ ஒரு வார்த்தை கூட அவள் சொல்லாமலே அவளுக்கு திடீர்னு ஒரு செங்கல் எடுத்து கொடுக்குறான். ஸோ நான் எதுவுமே சொல்லாமல் இவன் என்னை புரிஞ்சுக்கிட்டான், ஒருவேளை வந்துட்டு இவனுக்கு என் மேலே ஏதாவது கேர் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே அந்த செங்கலை அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸ்ட்ரெயிட்டாக போன உடனே அந்த நேம் போர்டு மேலே வந்துட்டு அந்த கல்லை விட்டு எறிகிறாளா. ஸோ அது கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. இந்த சத்தம் கேட்டுட்டு அவளுடைய ஃபேமிலி எல்லாரும் வெளியில் வராங்க. ஸோ இப்போ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்தும் போது இது எங்கள் அம்மா வீடு, எங்கள் அம்மாவோட பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இதை கேட்டோடனே யூரியும் உங்கள் அம்மாவோட பேர் உங்கள் அம்மாவோடைய வீடு இதெல்லாம் வந்துட்டு நீ வாய்க்கிடியதுக்கு எதுவுமே வந்துட்டு ஆக போகிறதில்ல, செத்து போனவங்களை கழிச்சிட்டு எதுக்காக இப்போ பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கத்த. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை பற்றி பேசிட்டோன்னே கோவம் வந்துடுதா. பொலின்னு வந்துட்டு ஒரு அறை கொடுக்குறா. உடனே அவளுடைய அப்பா வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயினை பார்த்து நீ யூரியோடைய கல்யாணத்தை நிறுத்தின, யூரியோடைய ஃபியான்ஸேவை ஸ்டீல் பண்ண, ஒரு முறைக்கு மேலே அடிக்கவும் செஞ்சுருக்க, இது எல்லாத்துக்கும் நீ மன்னிப்பு கேட்காம திரும்ப திரும்ப உன் தங்கச்சியை ஹர்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்ன உடனே யார்
யார் என் தங்கச்சி இவளா என்னுடைய ஐடென்டிட்டியை திருடணும்னு பார்க்குறா, இவளுக்கெல்லாம் தகுதியே கிடையாது எனக்கு தங்கச்சியாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அப்பா சொல்கிறேன் கேட்க மாட்டியா அப்படின்னோடனே, நீயே முதல்ல எனக்கு அப்பா கிடையாது, அந்த ஸ்தானத்தில் வந்துட்டு உனக்கு நான் கொடுக்கறதுக்கே விரும்பலை. என்னுடைய அம்மாவை பணத்துக்காகன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இறந்த அடுத்த நிமிஷமே இந்த மிஸ்ட்ரஸை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த நீ வந்துட்டு எனக்கு என்றைக்கும் அப்பா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதனால் அவங்க மிஸ்ட்ரஸும் சேர்ந்து எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினும், நீங்கள் யாரும் கத்தக்கூடாது, மரியாதையாக இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இது எங்கள் அம்மா எனக்காகன்னு சொல்லி சொத்து எழுதி வச்சுட்டு போன வீடு அப்படின்ற போது, இதெல்லாம் வந்துட்டு என்னம்மா இப்போ பேசி காட்டுற, நீ உனக்கு வெறும் 17-18 வயசுமா, எல்லாரும் உன்னை ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்பா எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்பயும் அப்பா கிட்டே இருக்கட்டும் அப்படின்ன உடனே, இந்த டைலாக் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது, நான் உங்களுக்கு 3 நாள் கெடு கொடுக்குற மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரி கூப்பிடக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு, இவ்வளோ தான் அவங்க செக்யூரிட்டியா இல்லை இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஓவராக பேசிகிட்டே போகிறாரா. இதெல்லாம் வந்துட்டு அவள் கனவில் கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொலின்னு அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு அறை கொடுத்துட்றா. ஸோ எல்லாமே தப்பு தப்பாக பண்ணக்கூடிய நீ வந்துட்டு என்கிட்ட எதிராயிட்டு எது தப்புன்னு பேச தேவையில்ல, இப்போ நான் சொன்னது தான் கடைசி 3 நாள் டைம் உங்களுக்கு, அதுக்குள்ளே சொத்தை எல்லாத்தையும் வந்துட்டு என் பேரில் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியும்ல சைக்கோ வார்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோயினை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாளா. எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டியா அப்படின்னோடனே, நான் எதுக்கு கேட்கணும், நமக்குள்ளே இருக்கிறது ஃபேக் ரிலேஷன்ஷிப் தான், அதுவும் உன் தலையில் ஏற்றிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டாளா. ஹீரோக்கு அதனால ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. ஸோ நான் அவனை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு அவன் நிஜமான ரிலேஷன்ஷிப்பாக தான் பார்க்குறான், அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்குது, பட் ஹீரோயின் அதை எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம கடுப்பாகிடுது. அதனால் அடுத்த 3 நாளைக்கு அவன் வீட்டுக்கு வராமல் இருக்கான். ஹீரோயின் கிட்டேருந்து ஃபோன் வந்தால் தான் போகணும்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணாமலே இருக்காளா. நியூஸ் செக் பண்ணும்போது பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஸ்லீப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் எல்லாம் ப்ளே பாய் தான், வாய் மட்டும்தான் கிழியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வாட்டுக்கு உட்காந்து ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கானா. அவனுடைய ஃப்ரெண்டு வந்து அவனை சத்தம் போடுறான். ஏண்டா அவனையை பற்றி அங்கே காசிப்பில் அவ்வளோ வந்து கிளின்னு மீடியா கிழிச்சிட்டு இருக்கு, நீ என்னன்னா உன் ஒய்ஃப் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு யோசிக்காமல் இங்கே உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கன்னு உடனே அவெல்லாம் ஒன்றுத்தையும் பண்ண மாட்டா, என்கிட்ட கேள்வி கூட கேட்க மாட்டாரா, வீட்டுக்கு போய் 3 நாளாச்சு ஒரு ஃபோனாவது பண்ணாலா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. சரி அதை விடு, இந்த யூரியை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றியும் விசாரிக்க சொன்னல, இப்போ விசாரித்து வச்சிடல, ஹீரோயின் வந்துட்டு சொத்து கேட்டு ஏதோ பிரச்சனை பண்ணா போல், அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க, அவள் ஏதாவது ஆபத்தில் இருப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு அவளுடைய லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். ஹீரோயின் இங்கே ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காளா. அப்போ அவளுடைய பயாலஜிக்கல் ஃபாதரே அவளை கொல்றதுக்காகன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ கத்தியோட காரில் ஒருத்தர் உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் கூட அசராமல் அவனுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டுலாம் வந்துட்டுருக்கா. அவனும் என்ன இவ்வளோ கூலாக இருக்க, உனக்கு வந்து இன்னும் பயம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு போடு தான் அவ்வளோதான் கழுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கானா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இப்போ காரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடு ரோட்டில் க்ராஸ் பண்ணுறாங்க. அப்போ 2 பேர் வண்டியும் வந்து ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினு கண்ணால் மட்டுமே பார்த்துட்ருக்கும் போதே அவன் என்ன சொல்ல வராங்கிறது அவளுக்கு புரிஞ்சிடுது. டக்குன்னு கன் எடுத்து நம்ம ஹீரோ ஷூட் பண்ண ஹீரோயின் தலை குனிஞ்சிக்கிறா. உடனே வந்துட்டு அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஆள் மேலே அந்த புல்லட் வந்துட்டு போயிட அவன் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறமா கார்லேருந்து இறங்குறாங்க. ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு, இப்போ இந்த மாதிரி பண்ணதுனால எங்கள் அப்பா வந்துட்டு பழி வாங்கி ஆகணும், ஸோ அவருடைய வீட்டில் வந்துட்டு பிளட்டால் குளிப்பாட்டணும், ஏதாவது வந்துட்டு அனிமல்ஸோட பிளட்டை கொண்டு போயிட்டு நிறையா ஊற்றுங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டு செவரில் இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணை கொலை பண்ண பார்த்தவன் ஒய்ஃபோட சொத்தை திருடினவன் சொல்லிட்டுலாம் எழுதி வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை பார்த்து, 3 நாளாக நான் வீட்டுக்கு வரல, என்னை பற்றி அவ்வளோ காசிப் போயிட்டுருக்கு தெரியுமா, பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, பார்த்தனே அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதனால் ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிடுது. ஸோ இதை பற்றி நீ வந்துட்டு எதுவும் கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஏன் கேள்வி கேட்கணும், நமக்குள்ளே இருக்கிறது ஃபேக் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நம்ம 2 பேரும் லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருந்திருக்கோம், சட்டப்படி வந்துட்டு நம்ம 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஜோக் பண்ணிட்டு இருக்காது அப்படின்றா. ஸோ இது கேட்டுட்டு ஹீரோக்கு கோவம் வந்துடுதா. உடனே அவளை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக போகிறான். ஹீரோயின் உடனே கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாரு, என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை தொடர வேலைலாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் உன்னை உயிரோடவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அவளை கவுச்சில் கொண்டு போய் பொத்துன்னு போட்டுட்டு, உடனே தொடணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது, நீ என்னோட டேஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது சத்தம் போடாமல் வந்து அவள் கண்ணத்தெல்லாம் கொஞ்சம் வருடி கொடுத்து அவளை அழுக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு அவனும் நான் கூட ஸ்லீப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தூக்கத்திலே நம்ம ஹீரோயினும் அப்படின்னு சொல்லிட்டு மணங்கிட்டு இருக்காளா. உடனே ஹீரோ வந்துட்டு அவளை டக்குன்னு இழுத்து கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். தூக்க கலைஞ்சி எந்திரிக்கிறவளும் அங்கே ஹீரோவை பிடிச்சி வேகமாக
அதுக்கப்புறமா தள்ளி விட்டுட்டு கத்துறா, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே உன்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன், உன் கூட ஸ்லீப் பண்ணுறேன் நீ தான் சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. உடனே கற்றுன்னு கத்திட்டே இருக்காளா. ஹீரோ வந்துட்டு நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு அந்த ஹேர் பின் எடுத்துடுறா. என் பக்கத்தில் வரணும்னு நினச்சாலே உன்னை அடுத்த தடவை உயிரோட விட மாட்டேப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே பயந்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டானா. ஹீரோயின் அவன் போனதுக்கப்புறமா அவளுடைய லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறா. இவன் பக்கத்தில் வந்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணும்போது எனக்கு மனசில் பட்டாம்பூச்செல்லாம் வருது. ஆனால் அம்மா லவ்னால தான் செத்து போனாங்க, அதனால் லவ்வெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, நான் எந்த ஒரு ஹோப்பையும் வளர்த்துக்கக்கூடாது, யாரையும் வந்துட்டு பாசம் வைக்கக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறா. அப்புறம் அவளுக்கு மொபைலில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஒரு பேங்க்வெட் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு, அதுபடி வந்துட்டு சொத்து எல்லாத்தையுமே யூரியோடைய பேருக்கு எழுதி வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ எலைட்ஸ் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறதாகவும் அந்த மீடியாவில் சொல்லியிருக்காங்களா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு கரெக்டான சமயம்தான், அந்த ஆள் வந்துட்டு பெரிய அறிவாளின்னு நினப்பு. இப்போ நான் கொடுத்த 3 நாள் இன்னையோட முடியுதுங்கிறதுனால சொத்தெல்லாம் வந்துட்டு யூரி மேலே எழுதி வச்சுட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே மணங்கிக்கிட்டே சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே ஹீரோ கிட்ட வந்து காட்டுறா. இந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டோடனே ஹீரோவும் டீசிங்காக வந்துட்டு அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, நீ வாயை மட்டும் கொஞ்சம் மூடி வச்சுன்னு வச்சுக்கோயேன், எந்த ட்ரெஸ் போட்டாலுமே செம்மையாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் கொஞ்சம் நேரம் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டுலாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், வர வரைக்கும் சமத்தா வீட்டிலே இரு, எங்கே போகிறேன் என்ன இதெல்லாம் நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாளா. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இவன் யூரியோட ஃபேமிலி இப்படி ஒரு பேங்கெட் வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக அவள் அங்கே தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கையில் இங்கே அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் வெளியில் போகிறோம், வண்டியை ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஹீரோயின் கரெக்டாக அந்த பேங்க்வெட்டுக்கு வராளா. அங்கே இந்த யூரிக்கு தான் பிறந்த நாள்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஃப்டாக தன்னோட இறந்து போன மனைவியோட சொத்து எல்லாத்தையுமே எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆகிடுறா. இங்கே யார் சொத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க யாருக்குமே வந்து ஹீரோயினை தெரியல. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, அது யூரி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பொண்ணு இருக்கிறதே தெரியாதா, அதனால எல்லாரும் காசிப் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ஆனால் மென்டலி சிக்கு, அவள் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, இவ யாரோ ஒருத்தி அந்த பொண்ணுடைய பேரை வச்சுக்கிட்டு இங்கே நடுவில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா, இவ சொல்கிறதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கையில் வந்துட்டு எங்கள் அம்மாவோடைய சீல் இருக்குது, இதை பார்த்தா கூட யாரும் வந்துட்டு நான் சொந்த பொண்ணுன்னு ஒத்துக்க மாட்டிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காளா. யூரி கோவப்பட்டு அந்த சீலை வந்துட்டு பிடிங்கி கீழே போட்டு உடச்சிட்றா. இப்போ இதை யார் நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவங்க அம்மா கூட வரமாட்டாங்க அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அப்போ அவளும் வந்துட்டு சரி இதெல்லாம் நம்ப மாட்டீங்க, நான் தான் ஈடனுடைய ஒய்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோடைய பேரை சொல்கிறா. அப்பயும் வந்துட்டு யாரும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பைத்தியக்காரி திடீர்னு வந்துட்டு சொத்துக்காக ஏமாத்துறவ வந்து அங்கே ஈடனுக்கு ஒய்ஃபாக இருக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவளை பற்றி மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் அங்கே நின்று தான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்துட்டுருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறமா அவனுடைய ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்க அந்த ஃப்ரெண்டு உள்ளே வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஈடன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொன்னார், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க, உங்களை ஹாப்பி ஆக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கூட தயங்காமல் ஹீரோ மேலே வந்து கொஞ்சம் பாசமாக அப்படி ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டி வந்துட்டு நடக்கக்கூடாது, சீக்கிரமாக இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் அவன் சொடக்கு போடுறானா. இங்கே இருக்கவங்க எல்லாரையுமே கம்பல் பண்ணி கார்ட்ஸ் வந்து வெளியேற்றுறாங்க. சின்னதாக ஒரு சிரிப்போட அங்கே யூரி கத்திட்டு இருக்க சவுண்டு கேட்டு அப்படியே வெளியில் வரா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. யூரி ரொம்ப கெட்டவ, ஆனால் எல்லாருக்குமே அவளை பிடிக்குது, எல்லாருமே அவளை நேசிக்கிறாங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முழங்கிக்கிட்டே நிறையா ட்ரிங்க் பண்ணிடுறா. பேங்க்வெட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத அவன் ஃப்ரெண்டு மூலமாக கேட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறானா. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினை தேடி வரும்போது பார்த்தா அவங்க வெளியிலேருந்தே தூங்கிட்டு இருக்கனால அவளுக்கு குளிருமேன்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் வச்சு கவர் பண்ணி விட்டுறான் பாசமா. ஹீரோயின் அந்த கோட்டை போட்ட உடனே எந்திரிச்சு உட்காந்துடுறா. ஸோ இப்போ ஹீரோவும் சரிவா வீட்டுக்குள்ளே போகலாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பனி வேறு இருக்குது அப்படிங்கும் போது ஹீரோயினும் நீ எதுக்காக என்ன தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன் நான் உன்னை தேடி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் எதுக்காக வரணும் தான் கேட்குறேன் அப்படின்ன உடனே ஏன்னா நான் அவனுடைய மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினும் அப்போ நீ ஏன் எனக்கு பர்த்டேக்கு கூட விஷ் பண்ணல, என்னுடைய ஃப்ரெண்டுனா நீ எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் நான் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, நான் உன்னுடைய மேனுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் நீ எனக்கு பர்த்டேக்கு விஷ்
விஷ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அதே சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு வந்து அவளை இழுத்து கிஸ் பண்ணுறான். ஸோ நான் உன்னுடைய மேன் இப்போ உனக்கு புரியுதா அப்படின்ன உடனே ட்ரங்கன் ஸ்டேட்டில் நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் தலையாட்டி வைக்கிறாளா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அவ புலம்புறா, நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை விஷ் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நீயும் எனக்கு பர்த்டேவே விஷ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு உன்னைய விட சோகமாக வந்துட்டு ஒரு கதையை நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா அம்மா 2 பேருடைய சாவையும் கண் முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கார் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நானும் அதே காரில் தான் இருந்தேன். நான் மட்டும் தான் தப்பிச்சேன். அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு கொலை. சொத்துக்காகன்னு சொல்லிட்டு அப்பாவையும் அம்மாவையும் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ கூட நீ எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ டக்குன்னு இழுத்து அவளை கிஸ் பண்ணிடுறானா. அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் போடுறான். நான் சொன்னதெல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கரெக்டாக வந்துட்டு அங்கே ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோயின் அதை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காளா. அப்புறம் ஹீரோவும் அவளை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என் கூட இருக்குன்னு மட்டும் சொல்லு, உன்னை நான் எனக்கும் சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோயினும் வந்துட்டு நான் லைஃப்பில் என்னையை மட்டும் தான் நம்பணும், வேறு யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த லைஃப் பாடமாக வந்து கற்று வச்சுருக்கேன். எனக்கு உன்னையை பார்க்கும் போதெல்லாம் நம்பணும்னு தோணுது, ஆனால் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ என்னை நம்ப மட்டும் செய், என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு மட்டும் இரு, அதுக்கப்புறம் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், சத்தியமாக உன்னை விட்டுட்டு பிரிய மாட்டேன், உன்னை வந்து ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, இவன் வந்து இந்த மாதிரியெல்லாம் சும்மா நான் வந்துட்டு சோகமாக இருக்கக்கூடாது தான் சொல்கிறான் போல் அப்படிங்கிற மாதிரி. இந்த நாள் காலையில் இவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார்டு ஓடி வந்துட்டு யூரி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, ஆல்ரெடி உங்களை பார்க்க அலோ மாட்டேன்னு சொல்லிட்டேன், பட் ஆனால் உங்களுடைய இன்விடேஷன் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் பார்த்த வேலை தான் இது அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப கோவமாக போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு எதுக்காக இந்த தேவையில்லாத விளையாட்டு நீ பண்ணிட்டு இருக்கேன் தான் எனக்கு புரியல அப்படின்னு சத்தம் போடுறான். ஹீரோயினும் வந்து மனசுக்குள்ளே பயப்படுறா, எங்கே வந்து நான் தான் பண்ணேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஹீரோக்கு யூரியை பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால் ஹீரோ வந்து ஏதாவது வகையில் அவளை அசிங்கப்படுத்துவான், அதுக்கப்புறம் யூரிக்கு வந்துட்டு இவள் லைஃப்பில் வரமாட்டா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவள் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ அங்கே இவளை கடுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்த்துட்டே இருந்துட்டு வெளியில் வந்த உடனே யூரியை தூக்கிக்கிட்டு உனக்கு கால் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் போகிறத பார்த்த உடனே அவளை புதக்குன்னு வந்து தரையில் போட்டுடுறான். இவளும் வந்துட்டு வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்காளா. அதுக்கப்புறம் அவனும் யூரியை பார்த்து இனிமே என்னுடைய வீடு என்னுடைய இடத்துக்கு நீ வந்துட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸையும் கூப்பிட்டு என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிலேருந்தும் இவளை பேன் பண்ணுங்கள், இவள் உள்ளே வந்தானா அதுக்கப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு இவள் வந்துட்டு போனதை மீடியாவில் வந்து தப்பாக எழுதிடுறாங்க, ஹீரோக்கும் இவளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளா. அடுத்த நாள் ஹீரோயினை அவங்க அம்மாவோட வந்துட்டு அவள் சந்திக்கிறா. அப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு இவள் டான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா, இங்கே பாரு உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என் பின்னாடி தான் சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு குரூப் வராங்க. ஸோ அவங்களுடைய ஃபோனில் வந்துட்டு பிக்சர்லாம் வச்சுக்கிட்டு யூரியை வந்துட்டு கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா. அப்போ யூரி வந்துட்டு பயங்கரமாக கத்துறா, நான் யாருன்னு தெரியுமா, ஈடனோட ஆள், நான் என் மேலே கை வச்சுக்காதீங்க அப்படின்னு உடனே ஈடனோட ஆளுங்கிறதுனால தான் உன்னைய தூக்கிட்டே போக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு உடனே புரிஞ்சிடுது. ஸோ ஹீரோடைய எனிமீஸ் தான் இவங்க, யூரி வந்துட்டு இந்த காசிப்பை பார்த்து அவனுடைய உம்மனை நினச்சிட்டு கடத்திட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாகவே இருக்கா. ஆனாலும் யூரி வந்துட்டு இவங்களை கொஞ்சம் கோவப்படுத்திட்டு நான் எங்கேயாவது வரணும்னா இவளையும் சேர்த்து கூட்டுவாங்கன்னு சொல்கிறா. அதோட வந்துட்டு இவனுங்களும் சேர்ந்து இந்த மாதிரி சாட்சிக்கு ஒரு ஆளை வச்சுட்டு போனால் சரி வராதுன்னு சொல்லி ஹீரோயினையும் கூட கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. ஒரு மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே யூரியை தனியாக போட்டு அடிச்சு வைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இப்போ தேவையில்லாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்லணும் அப்படின்ட்டு ஒருத்தன் கத்தியோட வரானா. ஹீரோயின் கொஞ்சம் கூட வந்துட்டு தயங்காமல் அந்த கத்தியை கையில் இழுத்து பிடிச்சிடுறா. அவள் கையிலேருந்து ரத்தம் ஊற்றுது, கொஞ்சம் கூட வசர்ற மாதிரி தெரியல. இதை பார்த்து கொஞ்சம் பேர் மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவளை அட்டாக் பண்ணுறதுக்காகன்னு எல்லாரையும் வர அத்தனை பேரையும் இவ தூக்கி போட்டு மிதிச்சிடுறா. இவ வந்து ஒரு வார்னிங் வேற கொடுக்குறா, ஸோ தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணால் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ சொல்கிறது வந்துட்டு நிஜமாவே பண்ணாலும் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயந்துட்டு அவளுக்கு பயந்துக்கிட்டு மரியாதைலாம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மொமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்காளா. ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க என்ன எதுன்னு அவள் கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோ வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. உடனே ஹீரோயின் உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் இங்கே தான் இருக்கேங்கிறது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போயிட்டு அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு உள்ளே வரும்போது அங்கே இவனுங்க எல்லாருக்கும் வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு அங்கிள் இருக்கார். ஸோ அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேசுகிறான், எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற, என்னோட கேர்ள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாரும் பேசிக்கிறத கேட்டுட்டு ஹீரோ வந்துட்டு யூரியை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு கொஞ்சம் வந்து பொசசிவ் ஆகிடுறா. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட அந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய உமன் சேஃபாக தான் இருக்கா, அவள் உனக்கு வேணும் அப்படின்னா உன்னுடைய சொத்தில் பாதி
பாதியை வந்துட்டு எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் இதை மறுத்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது அங்கே யூரியை தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இவளை வாழ விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு யூரியை பார்க்காத மாதிரி இருந்துட்டு அந்த வயசானவரை பார்த்துட்டு கேட்குறான், சரி கூட வந்துட்டு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்களே அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்தோடனே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆள் ஒருத்தர் சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான், செமைய கடுப்பாகிடுறான். ஸோ இப்போ வந்து கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு கோவத்தில் சிவந்து போயிருக்க நம்ம ஹீரோவும் எப்படி அவளை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த ஆளும் ஒரே ஒரு தடவை தான் கத்தி வச்சு கழுத்தை கிடிச்சேன், அவ்வளோதான் செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கேட்டோடனே கண்ணு மூணு தெரியாமல் செமைய கோவம் வந்துடுது. உடனே அந்த அங்கிள் கிட்ட அதான் அந்த பாஸ் கிட்ட வரான். வந்த உடனே எனக்குடைய அனுமதி இல்லாமல் நான் நேசிக்கிறவளை நீ எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே கையில் இருக்க பேனாவை வச்சு அவருடைய கழுத்தில் அப்படியே வந்துட்டு உள்ளே இறக்கி அவரை வந்து ஸ்பாட்லேஸ் ஆகிற மாதிரி பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்களா. ஹீரோயினுக்கு இந்த டைலாகை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு வந்துட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறா. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய கதவுல வந்துட்டு இடிச்சிடுறாளா. அந்த சவுண்டு கேட்டு ஹீரோ திரும்புகிறான். அதுக்குள்ளே வந்துட்டு அவனுடைய ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கேருந்து ஒருத்தன் கூட உயிரோடு வந்துட்டு போகக்கூடாது, என் ஒய்ஃப் வந்துட்டு உயிரோடு இல்லாதவன் எவனுமே வந்துட்டு தப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அந்த ரூமில் யார் இருக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் கதவை திறக்காமலே இருந்துட்டுருக்காளா. ஹீரோ வந்துட்டு இப்போ நீ வெளியில் வரலையா உன்னை நானே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கே கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறான். பார்த்தா அந்த பக்கத்தில் கத்தியோட நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா. ஸோ ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே தான் உயிரே வருது. உனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அவளோட கையில் இருக்கக்கூடிய காயத்தை பார்க்குறான். ஸோ இவனுக்கு தான் உன்னை ஹர்ட் பண்ணானுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி இவன் பேசுகிற டைலாக்லேருந்து மீண்டே வரலையா, அவட்டுக்கு அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. ஸோ இப்போ ஹீரோவும் அவளை வந்துட்டு அங்கேருந்து அப்படியே தூக்கிக்கிறான். இங்கேருந்து வந்து உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு எப்பவும் போல் இல்லாமல் அப்படியே ரொம்ப காமாக இருக்காளா. ஸோ இப்போ ஹீரோவை வந்து வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கும் போது ஹீரோவும் அப்படியே மேலே சாஞ்சிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் மறுவார்த்தை பேசாமல் பூனைக்குட்டி மாதிரி அவன் தோளில் வந்துட்டு ஒரு சீட்டு அப்படி சாஞ்சிக்கிறா. ஸோ இப்போ யூரி வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி ஹீரோனை மட்டும் காப்பாற்றிட்டு போகிறத பார்த்துட்டு கற்றுன்னு கத்திட்டுருக்கா. நீ என்னையை தானே காப்பாற்ற வந்த, என்னையை தானே லவ் பண்ணுற, எதுக்காக அவளை தூக்கிட்டு போகிற, என்னையை வந்து காப்பாற்று ஈடன் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. அவளை யாருமே கண்டுக்கலை. ஸோ ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஆட்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்டேருந்து மீட்டு வரும்போது அப்படியே கோமா ஸ்டேட்டில் தான் இருக்காளா. ஸோ அவள் இன்னும் அன்கான்ஷியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுடைய பேரண்ட் வந்து எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் உள்ளே என்ட்ராகிறா. ஸோ இப்போ வந்து இவளுக்கு நடந்தது எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது இவங்க 2 பேர் கத்துறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அவனுடைய தங்கச்சி எதுக்காக வந்து அவளை கெடுக்கணுன்னே நீ பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கும் போது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணது நீங்கள் தான், நான் எதுவும் தப்பாக பண்ணலை, நான் எல்லாமே சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பண்ணதுக்கு தான் நான் இப்போ ரிவெஞ்ச் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ எங்கள் அம்மாவை கொண்டுட்டு சொத்தெல்லாம் வந்து ஆட்டையை போடலான்னு நினச்சது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாளா. உங்கள் அம்மா செத்து போனது சூசைட், போலீஸே க்ளோஸாக கேஸ் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரா. எது சூசைட் எனக்கு தெரியாதா, அம்மா இறந்த அன்னைக்கு அம்மாக்கும் உனக்கும் வந்துட்டு ஆனிவர்சரி, அதனால் அம்மா உனக்காகன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, அதுக்காகன்னு சொல்லி கேமராவும் வீட்டில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க உன்னோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ வந்து நீ அம்மாக்குன்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்த, ஆனால் அந்த கேக்கில் விஷம் தந்து அம்மாவுக்கு கொடுத்துட்ட, அம்மா அது தெரியாமல் உன் மேலே இருக்கக்கூடிய காதல்னால நீ சாப்பிட சொன்ன முதல்ல நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அப்போ வந்து அம்மா அங்கே வழியில் துடிச்சு சேர்க்கிறத நீ பக்கத்தில் இருந்து பார்த்த. அம்மா செத்து போனதுக்கப்புறம் அடுத்த 2 நாள்லேயே உன்னுடைய மிஸ்ட்ரஸையும் அவங்களோட பிறந்த பொண்ணையும் வந்துட்டு நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த. அதுக்கப்புறம் எனக்கு சொத்தெல்லாம் வந்துட்டு அம்மா ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே உனக்கு அந்த சொத்து எதுவும் கிடைக்காம போயிடுமேன்னு சொல்லி பயத்தில் எனக்கு இந்த மாதிரி வந்து பைத்தியக்கார பட்டை கட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு பழி வாங்க வேண்டாமா, அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸாக இருக்குன்னு சொல்லி பென்ட்ரைவை தூக்கி காட்டுறா. இதனால் அவங்க அப்பாவும் அந்த மிஸ்ட்ரஸும் அப்படியே வந்து வாயடிச்சு போயிடுறாங்களா. சரி நீ பழி வாங்கணும்னா என்னையை மட்டும் பழி வாங்கு, எதுக்காக இவங்க 2 பேரையும் வந்துட்டு பழி வாங்குற அப்படிங்கும் போது என்னுடைய நிம்மதிக்காக எங்கள் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக தான் உங்கள் எல்லாரையுமே பழி தீர்க்கணும்னு நினைக்கிறேன். சரி உங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க, உங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மாவுக்கு எப்படி கேக் வாங்கிட்டு வந்தீங்களோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் எப்படி விஷம் கலந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் விஷம் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கேக்கை ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதனால் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு கேக் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாளா. அவங்க சாப்பிட்றதுக்கு மறுக்கிறாரு. உடனே அவரை கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வாயில் வச்சு திணிச்சிட்றா. ஸோ இதுக்கப்புறமா அதை பார்க்குற அவளுடைய மிஸ்ட்ரஸ் வந்துட்டு நானவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு அவள் கொடுக்குற கேக்கை வாங்கி கடகடன்னு சாப்பிட்றதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அங்கே மிச்சம் இருக்கிற கேக்கை அழுதுகிட்டே வந்துட்டு அவளும் சாப்பிட்டுட்றா. ஸோ அவள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மா செத்ததுக்கு அவளும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி மனசில் யோசிச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே வந்துட்டு மயக்க நிலையில் இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் டக்குன்னு ஹீரோக்கு கால் பண்ணுறா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப குஷியாக கால் எடுக்கிறான். அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் விஷம் சாப்பிட்டுட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு
இருக்கக்கூடிய லொக்கேஷனை ஷேர் பண்ணுறா. அதுக்கப்புறமா அங்கே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்க்குறான்னா பார்த்தா வந்துட்டு இவங்க ஃபேமிலியோட மயக்க போட்டு கிடக்குறாங்க. ஸோ உடனே வந்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. ஸோ ஹீரோயின் கண் விழிக்கும் போது ஹீரோ வந்துட்டு பதட்டப்பட்டுட்டு கோவமாக வந்து கேட்குறான், இதுக்காக வந்துட்டு தெரிஞ்சே வந்து நீ பாய்சனை சாப்பிட்ட, சாகணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினும் இல்லை நான் இம்யூனாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன பதில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என்னையை வந்துட்டு எங்கள் அப்பா திரும்ப திரும்ப ஆள் வச்சு பல முறை கொல்றதுக்காக பார்த்தாரு. ஒரு தடவையும் வந்து தப்பிச்சிட்டேன், என்னை காப்பாற்றிட்டாங்க. இப்பயும் அப்படி தான் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கேன், அதனால் எப்படியும் காப்பாற்றிடுவாங்கன்னு தெரியும், அதனால தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் எனக்கு பயம் வந்துருச்சு தெரியுமா, உயிரை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது கேட்டோடனே ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ கேரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்காளா. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் வந்து உன்னை ரொம்ப வந்து மிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிறத பார்த்துட்டு ஹீரோயினும் பரவாயில்ல எனக்குன்னு ஒரு தர்க்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு உன்னை ட்ரஸ்ட் பண்ணணும், உன் மேலே நிறையா ஹோப் வைக்கணும்லாம் ஆசையாக இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் நான் அவனை விட்டுட்டு எங்கே போக போகிறேன், பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. அப்பா அவனுடைய தாத்தா அவனுக்கு கால் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறாரு. ஸோ அங்கே ஹீரோயின் கூட இவன் சேர்ந்து கிளம்பி போகிறான்னா. தாத்தா ஹீரோயினை பார்த்த உடனே இவங்க ஃபேமிலியில் எல்லாரும் செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இவன் உயிரோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதனால் ஹீரோக்கு கடுப்பாகிடுது. எதுக்காக வர சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அதுக்கு அந்த தாத்தாவும் நானும் சரி ஸ்ட்ரெயிட்டாகவே பேசுகிறேன், ஆக்சுவலாக வந்து உங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்கிறதுல எனக்கு இஷ்டமே கிடையாது, ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்போ பிரிஞ்சிடணும், அதுக்கு முடியாது அப்படின்னு நீ சொல்லிட்டா உன் பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் நான் திருப்பி வாங்கிடுவேன், உங்ககிட்ட வந்துட்டு எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த சொத்துக்கெல்லாம் நான் என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு தாத்தாவும் சொத்தெல்லாம் இல்லைனா இவன் கூட நீ வாழ்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு என்னையை பற்றி சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், எனக்கு இவன் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அதுக்கப்புறம் தாத்தா சொல்ல கேட்காம இவங்க 2 பேரும் ஜாலியாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தோன்னா இப்போ ஹீரோவை அவளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இது என்னுடைய வீடு தான், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இருந்த காசை வச்சு தான் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இது ரொம்ப சின்ன வீடு தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னுடைய ரிவெஞ்ச் எல்லாம் நான் வந்துட்டு எடுத்து முடிச்சிட்டேன், எனக்கு லைஃப்பில் வந்து பெண்டிங் இருந்தது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் உன்னுடைய இஷ்யூஸ் ஒன்றும் ரிசால்வ் ஆகலை, உன்னுடைய அப்பா அம்மா கொலைக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நீ தண்டனை வாங்கி தரணும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரட்ஜை வந்துட்டு நம்ம வெளிக்காட்டினதுக்கப்புறம் தான் நம்மளால் ரிலாக்ஸ்டாக வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நீ எப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, உனக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு எனக்காக நீ காத்துட்ருப்பியா அப்படின்னு சொல்லி ஷாக்கில் கேட்க, ஏன் அப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவ்வளோ பேச்சு மாற்றி விட்டுட்றா. ஹீரோ அதுக்கப்புறமா தாத்தாவை பார்க்கறதுக்காக வரானா. ஸோ தாத்தா வந்து உடனே உன் மத்தியில் மாட்டிக்கிட்டியா, உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹீரோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, அங்கிள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை பார்க்குறான். அப்போ அந்த அங்கிளும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாரு. ஹீரோடைய 18 வயசில் பர்த்டே அன்னைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருந்த ஃபோட்டோ அது. அதில் அவங்க அப்பா அம்மாவோட ஹீரோ இருக்கான். அப்போ அந்த அங்கிள் தான் ஐடியா கொடுத்து இவங்க எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அன்றைக்கி நம்ம செமையாக ஃபன் பண்ணோம்ல, ஆனால் ரிட்டன் வரும்போது நான் அவசர வேலையாக வந்துட்டு முன்னாடியே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு, இல்லை நான் உங்கள் கூட தான் காரில் வந்திருப்பேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி வந்து ஆக்சிடெண்ட்டில் இழப்பு ஏற்படாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பு ஏறிடுது. ஸோ அந்த அங்கிள் கிட்டேருந்து வெளியில் வரானா. வந்து அவனுடைய அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணிட்டு என் அங்கிள் மேலே என்னெல்லாம் எவிடன்ஸ் நம்ம கேதர் பண்ணோமோ அது எல்லாத்தையுமே மீடியாவில் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவங்க அங்கிள் தான் இவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்கிறது இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இப்போ இவர் ஓவராக பேசுனதுனால வந்துட்டு உடனே அவனை மாட்டி விடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்போ அவங்க தாத்தா கிட்ட வந்த உடனே போலீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துடுறாங்க, அங்கிளை வந்து அரெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி கொலை வழக்கில், அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் கைமாற்றம் அதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒன்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கோமா ஹீரோவை பார்த்து கேட்கும்போது, எனக்கு 18 வயசுலேயே தெரியும் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டது நீங்கள் தான் சொல்லிட்டு, அதுக்காக சாட்சிக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இப்போ அது எல்லாமே கிடச்சிடுச்சு. எதுவுமே தெரியாமல் ஹீரோவுடைய தாத்தா ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டாரா. அப்போ அவனுடைய அங்கிள் வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு கத்துறாரு. நான் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கொல்லணும்னு நினச்சதே கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க பேரலைஸ் ஆகிட்டாங்க, இல்லை ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துருன்றதுக்காகத்தான் நான் வந்துட்டு பண்ணேன், பட் அவங்கள சாகடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ அந்த விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்போ எங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லை, அதனால் உங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தாத்தா வந்து இந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ அவருடைய சொத்து எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தன் கூடவே இருக்க சொல்கிறாரு. ஹீரோ முடியாது, ஆல்ரெடி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நானும் அதை ஏற்றுக்கிட்டேன், இந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். போலீஸ் இந்த பக்கமாக அந்த அங்கிளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே எமோஷனல் ஆகிட்டு வெளியில் வரானா. அந்த சமயம் பார்த்தா ஹீரோயின் அவனுக்காக காத்துட்ருக்கா. ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா ஈடன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளா. ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். ஷாக்கோட அப்படியே அவளை திரும்பி பார்க்கும்போது அவள் வேகமாக வந்துட்டு கொடையை தூக்கிட்டு ஹீரோ நோக்கி ஓடி வராளா. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, உங்ககிட்ட கொடை வேற இல்லைல்ல, நீ நினைச்சிட்டா உனக்கு கோல்டு ஃபீவர்னு ஏதாவது வந்துடும்ல, அதுக்காக தான் வீட்டில் இருக்க முடியாமல் உன்னைய பார்த்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா.
ஹீரோ நீ எனக்காக கேர் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் ஏதோ புதுசு புதுசாக பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா. ஹீரோக்கு ரொம்ப கொண்டாட்டமாகிடுது. அவன் அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறான், நீ எனக்காக முறையாக கேர் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் இனிமேல் எல்லாம் இப்படி தான் இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்களா. ஹீரோ பார்த்தோன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அவளை ஒரு ஸ்கூல் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நான் இங்கே தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் நானும் இங்கே தான் படித்தேன் அப்படிங்கிறான். உடனே நீ இப்போ இங்கே படித்த, நீ அப்ராட்லலாம் படித்த அப்படின்னோடனே இல்லை இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கும்போது அவளை வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்த்து சைட் அடிச்சிருக்கிறதாகவும் அவள் தான் தன்னோட ஃபியான்சேன்னு தெரியும், சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப அழகாக இருந்ததாகவும் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்த்தா நீ என் மேலே க்ரஷ்ஷாக இருந்திருப்ப போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நக்கலாக கேட்குறாளா. ஆமாம் க்ரஷ் மட்டும் இல்லை, என்னோட ஃபியான்சேங்கிற உரிமையில் உன்னைய வந்து அப்போவே விரும்புறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்காக என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் தள்ளினப்போ நீ என்னை காப்பாற்றுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் அப்போ அப்ராடில் இருந்தேன் இல்லையா, எனக்கு நியூஸே தெரியாது, இங்கே ரிட்டன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்குள்ளே யூரியோட மேரேஜ் அது இதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னோடனே நம்ம ஹீரோனும் சரி பரவாயில்ல விடு, நீயும் நானும் இப்போ தான் நல்லபடியாக மீட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோ அதுக்கப்புறமா அவளை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறான். அந்த சமயத்தில் அவனுடைய பாக்கெட்லேருந்து ஒரு கீ செயின் கீழே விழுகுது. இது என்னோடது தானே, நான் மிஸ் பண்ணிட்டேன், அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் நான் அப்ராடுக்கு கிளம்பும் போது ஸ்கூல் கிரவுண்டில் இதை பார்த்தேன், உன்னோடதுன்னு தெரியும், அதனால் இத்தனை வருஷம் எடுத்து பொக்கிஷமாக வச்சுருந்தேன் உன்னோட ஞாபகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு எமோஷனலான பர்சனாக ரொமான்டிக்கான பர்சனான ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளா. ஹீரோ அப்போ அவனுடைய லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறான். ஹீரோயினும் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃப்யூச்சரில் எத்தனை பேபிஸ்லாம் வேணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா சூப்பராக முடியுது.